வணக்கம். வாழிய நலம். ஒரு சமயத்தில் ஒரு புல்வெளியில் சேவல் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அந்த வழியாக நரி போணுச்சு. சேவலை பார்த்தோன்னே நம்ம அந்த சேவலை அடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு நரிக்கு ஒரு ஆசை வந்துச்சு. உடனே சேவல்கிட்ட போய் சேவல் நல்லா பாடுவியே, ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னுச்சான். சேவலும் சரின்னு கண்ணை மூடிட்டு கொக்கரக்கோ அப்படின்னு கத்துனுச்சான். டக்குன்னு நரி பாஞ்சு சேவலோட கழுத்தை பிடிச்சிட்டு கிளம்பிடுச்சு. சரி, நம்ம இன்னைக்கு மதியானம் சாப்பாடு ஆச்சுன்னு போயிட்டே இருந்துச்சு. போகவில்லை. சில பேர் பார்த்துட்டு என்னடா அது நம்ம சேவல் அந்த நரி பிடிச்சிட்டு போகுதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அது உடனே பார்த்துட்டு சேவல் சொன்னிச்சு, "நரியண்ணா பாருங்க, நீங்க என்ன பிடிச்சிட்டு போறீங்க, உங்களோடதுன்னு எடுத்துட்டு போனா அவங்கெல்லாம் அவங்களோடதுங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க நரியண்ணா, சேவல் என்னோடதுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க நரியண்ணா" அப்படின்னுச்சு. உடனே நரி கரெக்டு தான் நீ சொல்றதுன்ட்டு சேவலை கீழே விட்டுட்டு, "இந்த சேவல் என்னோடது தான்" அப்படின்னு சொன்னிச்சு. டக்குன்னு அந்த கேப்ல சேவல் பறந்து போய் மரத்து மேல ஏறி உட்காந்துருச்சு. அப்ப சொன்னிச்சு, "நீங்க என்னதான் ஏமாத்தினா கூட நான் பாருங்க, நீங்க உங்க வாயாலே கேட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேவல் பறந்து போயிடுச்சு. அதனால யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி எடுக்கப்பட்டுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு சமயத்துல காட்டுல விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போணுச்சு. சிங்கம் தான் தலைவர். சிங்கம் சொன்னிச்சு, சரி ஓகே, இதுல நம்ம அனிமல்ஸ்ல வந்து இந்த விலங்குகள்ல யாரு ரொம்ப புத்திசாலி அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப சில விலங்குகள்லாம் சொன்னது, யானை தான் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா பிள்ளையாருக்கே நம்ம வந்து யானை தான் பிள்ளையாரா நம்ம கும்பிடுறோம். கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யானையோட இதை வச்சிருப்பாங்க. ராஜாவோட இதுல கூட யானையை தான் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. கோயில்லையும் யானை தான் முக்கியமான அனிமல்ஸா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப சில விலங்குகளை சொல்லுது, இல்ல இல்ல நரி தான் ரொம்ப புத்திசாலி, தந்திரசாலி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம பரீட்சை வைக்கலான்ட்டு சிங்கம் சொன்னிச்சு, ஒரு எலியை பிடிச்சி கையில வச்சுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா கூப்பிட்டு, இது என்ன அப்படின்னு கேட்டுச்சு. இது என்ன விலங்கு அப்படின்னு கேட்டுச்சு. எல்லாரும் பெரும்பாலும் எல்லா விலங்குகளும் இது எலி தான் அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. நரியோட ரிட்டர்ன் வரும்போது நரி சொன்னிச்சு, எல்லாரும் இதை எல்லாரும் இதை எலின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னிச்சுங்க. என்னடா அது சிங்கத்துக்கு ஆச்சரியமாச்சு. ஏன் நேரடியா சொல்லாம எப்படி சொல்றீங்க? சரி கரெக்டா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் எலின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னிச்சு. எதுக்குன்னா எலிக்கு என்ன பயம்னா, சிங்கம் ஏதோ ஒரு காரணத்தினால கேக்குது. நம்ம எதுக்கு சொல்லி வம்பல மாட்டிக்கணும் அப்படின்னு பொதுப்படையா சொல்லி விட்டலான்னு சொல்லிடுச்சு. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சிங்கம் சொன்னிச்சு, அப்படிலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். போய் ஒரு 10 நாள் டைம் தானே, நல்லா யோசனை பண்ணி கன்சல்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லுங்க இது என்ன அப்படின்னு சொல்லிங்க சொன்னிச்சு. சரி, நிறைய எல்லாம் போயிடுச்சு. போயிட்டு திரும்பி கன்சல்ட் பண்ணிட்டு வந்துச்சுங்க. சரி, இது என்ன சொல்லுங்க அப்படின்னுச்சு. எல்லாரும் இதை எலின்னு சொல்றாங்க அப்படின்னு திரும்பி சொன்னிச்சுங்க. திருப்பி நீங்க ஒரு முடிவுக்கு வர மாட்டீங்களா? இப்ப என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னுச்சான். நீங்க இந்த விலங்கை வந்து எதை சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிங்க அங்கேயும் தப்பிச்சு போயிடுச்சுங்க. அதனால நரி ஒரு தந்திரசாலி பிளஸ் புத்திசாலி. நன்றி, வணக்கம்.